டியர் பேரண்ட்ஸ், டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் இன்று கல்வியின் முக்கியத்துவம் சம்பந்தமாக சில விடயங்களை பேசலாம் என்று நினைக்கிறேன், கதைக்கலாம் என்று. உண்மையில் உலகத்தில் மிக முக்கியமான ஒரு துறை, மிக எல்லோருக்கும் அவசியமான ஒரு துறை தான் கல்வி, எஜுகேஷன், நாலேஜ் சைட். உண்மையில் நாம் நினைக்கக்கூடாது உலகத்தை ஆள்வதற்கு ஆயுதங்கள், தேவையற்ற கருவிகள், இந்த சண்டை செய்வதற்குரிய கருவிகள் தான் அவசியம் என்று நாம் நினைக்கக்கூடாது. அவை அவசியம் இல்லை. அவை அல்ல உலகத்தை ஆளும் சக்தி. உலகத்தை ஆளும் சக்தி அறிவு, நாலேஜ் இருந்தால்தான் உலகத்தை ஆளலாம். அதற்குரிய சிறந்த எடுத்துக்காட்டை நீங்கள் எல்லோரும் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். உலகத்திலே காணப்படும் டாப் 20 யூனிவர்சிட்டிஸ், மிகச்சிறந்த 20 பல்கலைக்கழகங்களை பட்டியலிடுகின்ற போது அந்த 20 பல்கலைக்கழகங்களில் 15 பல்கலைக்கழகங்கள் அமெரிக்காவிலே காணப்படுகின்றன. உலகத்தை ஆளும் வல்லரசு எது? அமெரிக்கா. அப்போ எதனூடாக ஆள்கின்றது? மிக சிறந்த பல்கலைக்கழகங்கள் 15 அங்கே காணப்படுகின்றன. எனவே நாலேஜினூடாகத்தான் உலகம் ஆளப்படுகின்றது. பணத்தினூடாக அல்லது வேறு ஏதாவது பலன் உலகத்தை ஆளும் என்றிருந்தால் மத்திய கிழக்கில் உள்ள மன்னர்கள் தான் உலகத்தை ஆள வேண்டும். அவர்களிடம்தான் பணம் கொட்டி கிடக்கின்றன. இதை யோசித்து பாருங்கள். எனவே நாலேஜ் இப்போது மோதுவதெல்லாம் அறிவும் தான். இந்த ட்ரோன் டெக்னாலஜி, இது சம்பந்தமான இந்த இப்போதுள்ள போரியல் டெக்னாலஜி எல்லாமே, போரியல் தொழில்நுட்பம் எல்லாமே அறிவினூடாக கண்டுபிடிக்கப்பட்டவைதான். எனவே அறிவுதான் உலகத்தில் மிக முக்கியமான ஒரு சக்தி. அறிவை பெற்றுத்தான் நாம் எதையும் சாதிக்க முடியும். அறிவாளிகள் ஊடாகத்தான் ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப முடியும். எனவே நாம் எல்லோரும் அறிவு பெற வேண்டும். அறிவு யுகம் தான் இது. இந்த யுகத்தை விட அறிவு பெறுவதற்கு வேறு யுகம் இனி இல்லை. அறிவு ஆளும் காலம் இது. உலகில் உள்ள எல்லாவற்றையும் ஆள்வது அறிவு, நாலேஜினூடாகத்தான் உலகம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த அறிவு யுகத்தில் நாம் கற்பதனூடாக பங்காளர்களாகலாம். அதற்கு தேவையான மூலதனம், பெரிய பெரிய தொழிற்சாலைகள், பெரிய 100 ஏக்கர் காணி, இவையெல்லாம் தேவையில்லை. நாலேஜ், அறிவு இருந்தால், மூளை இருந்தால் போதும். அந்த மூளையை பயன்படுத்தினால் நாங்களும் அறிவின் பங்காளர்களா, அறிவுத்துறையின் பங்காளர்களா. எனவே இது சம்பந்தமாக எமது சமூகத்தில் உள்ளவர்கள் கட்டாயம் யோசிக்க வேண்டும். இதற்கு செலவு செய்ய வேண்டும். அறிவு பற்றி யோசிக்க வேண்டும். வீட்டிலே டிஸ்கஸ் பண்ண வேண்டும். இது சம்பந்தமாக, அறிவு சம்பந்தமாக, அறிவை எவ்வாறு பெறுவது, உலகில் இப்போது ட்ரெண்டாக இருக்கின்ற நாலேஜ் எது, எந்த நாலேஜை பெற்று உலகத்தில் முதன்மையாளர்களாக நாம் மாறலாம் என்ற விடயங்களை நாம் கலந்து பேச வேண்டும். இது சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ண வேண்டும். அதாவது வேறு ஒரு விடயத்தை சாதிப்பதற்கு பீலங்கி கருவிகள் தேவையாக இருந்தாலும் அறிவினூடாக சாதிப்பதற்கு ஒன்றுமே தேவையில்லை. மூளையும் முயற்சியும் இருந்தால் எல்லாம் சாதிக்கலாம். எனவே மாணவர்களே, பெற்றோர்களே, சமுதாயத்தில் உள்ள உயர்ந்த நிலையில் காணப்படுகின்ற முக்கியமான சமூக செயற்பாட்டாளர்கள், இது சம்பந்தமாக சிந்தியுங்கள். அறிவை பெறுவதற்குரிய வழிகளை கண்டறியுங்கள். அறிவை எவ்வாறு அதிகரிக்கலாம் என்று யோசியுங்கள். அறிவு மாணவர்களுக்கு எவ்வாறு ஊட்டப்பட வேண்டும், அதற்குரிய நமது பங்களிப்பு என்ன? அரசாங்கம் சில பங்களிப்பை செய்தால் நமது பங்களிப்பு என்ன? நாம் நமது பங்களிப்பை ஊக்குவிப்பது என்ற விடயங்களை கொஞ்சம் எல்லோரும் சிந்தித்து அறிவின் பால் நாம் எல்லோரும் நகர்ந்து அறிவின் முதன்மையாளர்களாக மாறுவதனூடாக உலகத்தை ஆளும் ஒரு சமுதாயமாக நாம் மாறலாம் என்று கூறி விடைபெறுகின்றேன். உங்கள் எல்லோருக்கும் நன்றி.